எப்படி இருந்தாலும் நம்ம விஜயனுக்கு டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம வல்கர் வாரியர்ஸ் இப்படி ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எம்பி வந்து 543 எம்பி இருக்காங்க. இது 550 வரைக்கும் கொண்டு போகலான்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுதுங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த 543 850 மாத்துறதுக்காக, அதுவும் பாப்புலேஷன் வைஸ் பேஸ்டா மாத்துறதுக்காக தான் இன்னைக்கு அவசர அவசரமா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து கூட்டி இருக்கிறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் தானே பண்றாங்க, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் பெரிய கண் துடைப்பு வேலை, இதுதான் பெரிய ஏமாற்றம். அதாவது வட மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் மட்டும் எடுத்தோம்னா இப்போ வரைக்கும் அங்க 149 எம்பி இருக்காங்க. இதே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவை எடுத்தோம்னா இன்னைக்கு இங்க 89 எம்பி தான் இருக்காங்க. ரேஷியோ வைஸ் பார்த்தோம்னா இங்க ஒரு எம்பினா அங்க 1.41 எம்பி, அதாவது 1.5 எம்பி சதவீதம் இருக்கிறாங்க. இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம 3 ஸ்டேட்டுக்கு ஒரு 110 எம்பியும் அவங்களுக்கு 250 எம்பியும் கிடைக்கும். அப்ப இங்க ஒரு எம்பினா அங்க 2.41 எம்பி, 2 எம்பி கூட்டி கொடுக்குறாங்களாம். சரியா? சரி, எங்கிட்ட நாங்க கொடுக்குற வரி காசுல வந்து நாங்க ₹1 கொடுத்தா 35 பைசா தான் திருப்பி கொடுக்குறீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பையாக்கு தானே செய்றீங்க. அவங்களும் இந்தியா தான், நம்மளோட சகோதரர்கள் தான், நாங்க விட்டுட்டோம். ஆனா அங்கேயாச்சும் நலத்திட்டங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களான்னு பார்த்தா கிடையாது. அங்க பண்ற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதாவது 5 ஏர்போர்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி 5 மூடிட்டாங்க. பாதி பிரிட்ஜ் கட்டியும் யூஸ் இல்லாம இருக்கு, பாதி பிரிட்ஜ் சுருங்கி போயிருக்குது. அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. இவங்க மதத்தை வந்து பூசி நம்மளை என்னமோ பண்ண பாக்குறாங்க. உஷாரான ஒண்ணு இப்ப இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து அவங்களை திரும்பி அவங்களுடைய கட்சிக்குள்ள, அவங்களோட இதுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் மொத்தமா நமக்கு 40 எம்பி இருக்கிறாங்க. 40 எம்பில ஒருத்தர் கூட பாஜக கிடையாது. அப்பயும் நம்ம வந்து மோடிஜியை வந்து பிரைம் மினிஸ்டரா ஏத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இந்த வாய்ஸ், அதாவது ரைட் டு வாய்ஸ் இருக்குல்ல, அதை கூட பறிக்கிறதுக்கு பாக்குறாங்க. டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஆனா இதை எப்படி மாத்த பாக்குறாங்க தெரியுமா? டெமோக்ரஸி இஸ் ஆஃப் பாஜக, ஃபார் பாஜக, பை பாஜக அப்படின்னு மாத்த ட்ரை பண்றாங்க. நாங்கெல்லாம் ஏமாறதுக்கு ரெடியா இல்லை சார். ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்து கருப்பு கொடி உங்களோட வீட்டில் கட்டி இதுக்கான போராட்டத்தை வெளிப்படுத்தணும்னு நம்ம கழக தலைவரும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா இது நம்மளோட மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். விஜயனா, உங்களுக்கு டீலிமிட்டேஷன் பத்தி இப்ப என்னன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஆஸ் யூஷுவல் எப்படி திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க அமைதியா இருந்து உங்களுடைய ஓனர் பிஜேபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலான்னு. நன்றி.